மாடியூல் 10 அப்படின்றதுல ஏன்னா 11 ஆல்ரெடி கம்ப்ளீட்டட். மாடியூல் 10 ரெண்டா பிரிச்சு நம்ம ஒர்க் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு மாடியூல் 10க்குள்ள பாத்தீங்க அப்படின்னா 10.1 10.2 அந்த மாதிரி 10.6 வரைக்கும் இருக்கு. ஸோ இன்னைக்கு ஒரு 10.1ல இருந்து 10.6 வரைக்கும் இருக்கிறதுல ஒரு பாதி இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்றோம். டைம் பர்மிட் பண்ணா நம்ம மாடியூல் ஃபுல்லா கூட கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேங்களா? இன்னைக்கு பார்க்கக்கூடிய செஷன்ல இருந்து எக்ஸாமுக்கு 10 மார்க் கிடைக்கும். ஒரு 1 hour தான், கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 10 மார்க்ஸ் கிடைக்கும். சரிங்களா? ஒரு நிமிஷம், ஒரு சின்ன வீடியோ ஒன்று ஷேர் பண்றேன். அதுதான் இந்த டாபிக். ஓகேங்களா? ஸோ சம்பந்தம் இல்லாம நாங்கள் எதுவும் நம்ம போல இப்போ அன்னபூர்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த போர்ட்டல் நம்மளோட சப்ஜெக்டை அவங்க எப்படி ப்ராக்டிக்கலா அவங்களோட பிஸ்னஸ்ல கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இதோட ஸ்கிரீன் நான் ப்ரெசென்ட் பண்றேன். ஜஸ்ட் இப்போ நீங்க பார்க்கக்கூடிய ஒரு 30 செகண்ட் தான் நம்மளோட அந்த 10 பாயிண்ட் இருக்கக்கூடிய 10.1 to 6 இருக்கக்கூடிய ஒரு கம்ப்ளீட் மாடியூல். வாய்ஸ் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். We always believe that innovation should make our life easy and not complicated just for the sake of innovating. இந்த இடத்துல ஒரு இது இருக்கு, அதுக்கு பதிலா நான் டச் ஸ்கிரீன் வைக்கிறேன் அப்படின்னா that's not an innovation. The user should be comfortable and it should serve the purpose of that innovation. நாங்க ஒரு 10 years back வரப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பன் ஃப்ளேம் இருக்கிற அடுப்புல தான் யூஸ் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி அந்த ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃப்ரைட் at very high temperatures. So what happens, and the heat directly hits their body. So first we decided that அவங்க health affect ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு, because we completely from scratch we made those new stoves that we're using. Even when it's running at அவங்களோட maximum temperature ரன் பண்ணலப்போ கூட நீங்க கை வச்சு தொடலாம். It will not burn your hands. ரொம்ப கம்ஃபர்டபுளா, ரொம்ப ஒரு மாடரேட்டா ஆப்டிமம் டெம்பரேச்சர்ல தான் they'll be. அது இருந்தா தான் அந்த கம்ஃபர்ட்ல வேலை செய்ய முடியும். They can think clearly, give you a product that they really love. So that was what we've done in our kitchens now, both in the sweet and in the food kitchen. We've done that. Okay, இப்போ நம்ம இங்க என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கிச்சன்ல இங்க ஸ்வீட்ஸ் வந்து செய்யறாங்க. இந்த ஸ்வீட்ஸ் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ஹை டெம்பரேச்சர்ல அவங்க ரன் பண்ண வேண்டியது இருக்கு. அப்பதான் அந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு அந்த குவாலிட்டியில கொண்டு வர முடியும். அப்ப இந்த ஹை டெம்பரேச்சர்ல ரன் பண்ணும்போது இங்க பாருங்க, இந்த அடுப்பு ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்போ இந்த அடுப்புல எவ்வளவு ஹீட் அவங்க கொடுக்கணுமோ மேக்ஸிமம் ஹீட் கொடுத்தாங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த ப்ராடக்ட் வந்து நல்ல டேஸ்டியா அவங்களுக்கு கிடைக்குது. இந்த அடுப்பு வந்து முன்னாடி எப்படி இருந்தது? ஓப்பன் ஃபிளேம் அடுப்பு இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஓப்பன் ஃபிளேம் அடுப்புன்னா இந்த இடத்துல அனல் ஃபுல்லா வெளியில வரும், பக்கத்துல நிக்கிறவங்க மேல அது படும். அப்ப அங்க இருக்கக்கூடிய ஒர்க் பண்ணக்கூடியவங்க எங்களால ஃபுல் டே மார்னிங் டு ஈவினிங் இப்படி நின்று எங்களால ஒர்க் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும்போது அவங்கள அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அதுல ஒரு சின்ன சேஞ்சஸ் எடுத்துட்டு வராங்க. ஃபுல் ஹீட்ல மார்னிங் டு ஈவினிங் அப்படி பக்கத்துலயே உட்காந்து ஒர்க் பண்ணா கூட அந்த அனல் வந்து ஒர்க் பண்றவங்க மேல படாத மாதிரி ஒரு சேஞ்சஸ் அவங்க கொண்டு வந்து அந்த அனல் வெளியில போகாம அந்த ஸ்வீட்ஸ்க்கு மட்டும் போற மாதிரி ஒர்க் பண்றவங்க மேல படாத மாதிரி எப்படி அழகா பண்ணிருக்காங்க பாருங்க. இங்க பக்கத்துலயே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு க்ளோஸா உட்காந்து ஒர்க் பண்ணாலும் அந்த ஹீட்டு அவங்க மேல படாத மாதிரி அதை ரெடி பண்றாங்க. இப்போ ஆல்ரெடி ரொம்ப வருஷமா ஸ்வீட்ஸ் அப்படின்றத அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த ஸ்வீட்ஸ் மேனுஃபேக்சரிங் அப்படின்றதுலயே ஒரு சின்ன அப்கிரேட் பண்றாங்க. இந்த அப்கிரேட்னால அந்த மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ப்ராசஸ ஒரு அப்கிரேட் பண்றாங்க. அப்படி அப்கிரேட் பண்றதுனால ஒர்க் பண்றவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்குது, குவாலிட்டியான அவுட்புட் கிடைக்குது. ஒர்க் பண்றவங்க கம்ஃபர்டபுளா ஒர்க் பண்றதுனால எவ்வளவு நேரம் வேணும்னாலும் அந்த வேலையை அவங்களால செய்ய முடியும். ஸோ தொடர்ந்து அந்த ஒர்க்கை அவங்களால எவ்வளவு நேரம் வேணும்னாலும் கண்டினியூவா செய்ய முடியும். ஸோ இதுக்கு பேரு தான் என்ன சொல்றோம்? பிசினஸ் ப்ராசஸ் ரீஇன்ஜினியரிங். ஓகேங்களா? பிசினஸ் ப்ராசஸ் ரீஇன்ஜினியரிங். ஸோ இந்த பிசினஸ் ப்ராசஸ் ரீஇன்ஜினியரிங்கிறது ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ், புது பிசினஸ் எல்லாம் கிடையாது. ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ். அந்த பிசினஸ எவ்வளவு அழகா நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம், அதுல ஒரு சேஞ்சஸ் எடுத்துட்டு வர்றது மூலமா எப்படி நம்ம பிசினஸ் இன்னும் கொஞ்சம் அழகாக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கு பேர் தான் பிசினஸ் ப்ராசஸ் ரீஇன்ஜினியரிங். எக்ஸாம்ல இது வரைக்கும் வந்த எந்த கொஸ்டின் பேப்பர் வேணுமாலும் எடுத்து பார்த்துக்கோங்க. பிசினஸ் ப்ராசஸ் ரீஇன்ஜினியரிங் மாடியூல் 10.4 இதுல இருந்து கேள்வி வராத கொஸ்டின் பேப்பரே இல்லை. அத்தனை கொஸ்டின் பேப்பர்லயும் பிசினஸ் ப்ராசஸ் ரீஇன்ஜினியரிங்ல இருந்து கேள்வி வந்திருக்கு. சரிங்களா? இப்போ இந்த கான்செப்ட் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். பிசினஸ் ப்ராசஸ் ரீஇன்ஜினியரிங்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுது அப்படின்னா நம்ம இதுக்குள்ள நம்ம டீட்டெயிலா போகலாம். இது ஓகேவா? பிசினஸ் ப்ராசஸ் இன்ஜினியரிங் ஐடியா கிடைச்சதா? ஓகே ஓகே அபிஷேக்.
ஓகே, சூப்பர். இப்போ சப்ஜெக்ட் குள்ள நம்ம போலாம். பிசினஸ் ப்ராசஸ் ரீஇன்ஜினியரிங் இந்த டிபிஆர்னு சொன்னாலே ராடிக்கல் ரீடிசைன் ஆஃப் பிசினஸ் ப்ராசஸ். ஆல்ரெடி ஒரு பிசினஸ் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் ரீடிசைன் பண்றது. ஆல்ரெடி எங்க ஸ்வீட்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த ஸ்வீட்ஸ் பண்ற ப்ராசஸ் இன்னும் கொஞ்சம் அழகாக்குறது, இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்றது. அதுதான் என்ன சொல்றாங்க, ராடிக்கல் ரீடிசைன் ஆஃப் பிசினஸ் ப்ராசஸ் டு achieve dramatic improvements in critical measures such as cost, quality, service, speed. எதுக்காக இந்த பிசினஸ் ப்ராசஸ் ரீஇன்ஜினியரிங் பண்றாங்க? இந்த 4 ரீசனுக்காக பண்றாங்க. இந்த 4 ரீசன் என்னன்னா, காஸ்ட், குவாலிட்டி, சர்வீஸ் அண்ட் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றதுக்காக. இதுல ஏதாவது ஒரு விஷயத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்காக ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ்ல, நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்தா அதுக்கு பேரு பிசினஸ் ப்ராசஸ் ரீஇன்ஜினியரிங். யாரெல்லாம் அதை கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னா, இட் இஸ் நெசசரி ஃபார் ஆர்கனைசேஷன்ஸ் ஃபேசிங் ஹை ஃபெயிலியர் ரேட், கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ், ஆன்டிசிபேட்டிங் ஃபியூச்சர் சேலஞ்சஸ். இந்த 3 இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன், எந்த ஆர்கனைசேஷன்ல நிறைய ஃபெயிலியர் வருதோ, கஸ்டமர் கிட்ட இருந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருதோ, ஃபியூச்சர்ல இந்த டெக்னாலஜி எல்லாம் போயிடும், புதுசா வேற ஒரு டெக்னாலஜி வந்துரும்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க செய்ய வேண்டிய கம்பல்சரியான ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம்னா அது பிசினஸ் ப்ராசஸ் ரீஇன்ஜினியரிங். ரீஇன்ஜினியரிங் அப்படின்ற வேர்டுக்கு என்ன மீனிங் 2 மார்க்ல கேட்பான். ரீஇன்ஜினியரிங் ஃபண்டமெண்டல் ரீதிங்கிங் அண்ட் ராடிக்கல் ரீடிசைன் ஆஃப் பிசினஸ் ப்ராசஸ். ரீஇன்ஜினியரிங்னா ரீதிங்கிங், ஆல்ரெடி நடந்துட்டு கூடிய ஒரு ப்ராசஸ ஏதாவது ஒரு டார்கெட் அச்சீவ் பண்றதுக்காக, உன்னை இம்ப்ரூவ் பண்றதுக்காக அதை அழகா மாத்துறது, அதுதான் ரீஇன்ஜினியரிங். ப்ராசஸ்னா என்ன? ஸ்டெப் பை ஸ்டெப் ஆக்டிவிட்டிஸ். 2 மார்க்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. ரீஇன்ஜினியரிங்னா என்ன, ப்ராசஸ்னா என்ன அப்படின்னு எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. ப்ராசஸ் அப்படின்றது a series of steps or activities that transform input into output to achieve a specific goal. ஒரு பர்டிகுலர் கோலை அச்சீவ் பண்றதுக்காக a series of ஸ்டெப் பை ஸ்டெப் ஆக்டிவிட்டிஸ். ஒரு ஒர்க் நடக்கணும், அதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன பண்ணணும், அதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க, ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுல 2 மார்க்ல எப்படி கேட்பாங்கன்னா, ரீஇன்ஜினியரிங்னா என்னன்னு கேட்பாங்க, ரீதிங்கிங்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரீதிங்கிங் அண்ட் ராடிக்கல் ரீடிசைன். ப்ராசஸ்னா ஸ்டெப்ஸ் ஆர் ஆக்டிவிட்டிஸ். இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, இம்ப்ளிமெண்ட் அண்ட் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் பை ஃபண்டமெண்டலி ரீதிங்கிங் அண்ட் ராடிக்கல் ரீடிசைனிங் பிசினஸ் ப்ராசஸ். ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸை இன்னும் அழகாக்குறது, அதுதான் இதோட பர்பஸ். சேலஞ்சஸ் அண்ட் இஷ்யூஸ். இதுல எல்லா கம்பெனியும் ரீஇன்ஜினியரிங் பண்ணிட முடியுமா அப்படின்னா, ரீஇன்ஜினியரிங் பண்றதுல சில சேலஞ்சஸ் இருக்கு. என்னெல்லாம் அப்படின்னா, சில பிசினஸோட ஸ்டெப் பை ஸ்டெப் ஆக்டிவிட்டிஸ அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுலயே பிரச்சனை இருக்கு. அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் மேப்பிங் காம்ப்ளெக்ஸ் பிசினஸ் அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்ச். ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ற ப்ராசஸ் எல்லாமே ஈஸியா இருக்கிறது இல்ல, சில இடங்கள்ல அந்த ப்ராசஸ் ரொம்ப டஃப்பான ஒரு விஷயமா இருக்கு. 2வது என்ன சொல்றாங்க, ரிஸ்க் ஆஃப் டெஸ்ட்ராயிங் கேப்பபிலிட்டிஸ். இப்போ ஒரு ஹோட்டல்ல அந்த பரோட்டா செய்யக்கூடிய ஒருத்தர் எவ்வளவு வேகமா அந்த பரோட்டாக்கு மாவு செய்யறதுல இருந்து அந்த ப்ராசஸ, அந்த ஒர்க் அவ்வளவு ஃபாஸ்டா பண்ணுவாங்க கண்ணு முன்னாடி. ஆனா நான் வந்து ரீஇன்ஜினியரிங் பண்றேன், எல்லாம் மிஷின் வச்சு நான் பண்றேன்னு சொல்லும்போது, ஆல்ரெடி அவங்க கத்துக்கிட்ட ஒரு விஷயம், ஆல்ரெடி அவங்களுக்கு இருந்த ஒரு டேலண்ட், அது எல்லாமே என்ன ஆகும், போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ், வேலை பார்க்கக்கூடியவங்க ஜாப் போயிடுமோ, ரீஇன்ஜினியரிங் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு ஜாப் போயிடுமோன்னு சொல்லி இருக்கக்கூடிய டெக்னாலஜில இருந்து அப்கிரேட் ஆக விரும்பாம இருக்காங்க. ஹை காஸ்ட் அண்ட் டைம் கன்சம்ஷன், நிறைய ட்ரைனிங் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஒரு புது மிஷின், ஒரு புது டெக்னாலஜி உள்ள கொண்டு வரும்போது ட்ரைனிங், அந்த ப்ராசஸ் ரீடிசைன் பண்ணக்கூடிய விஷயம், அதுக்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இது எல்லாமே ரொம்ப ஹெவியா இருக்கு. இம்ப்ளிமெண்டேஷன்ல இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னா, பிளானிங்ல இருக்கக்கூடிய அளவுக்கு அழகா அது இம்ப்ளிமெண்ட் ஆகிறது இல்ல. ரீடிசைன் பண்ணும்போது சில பிரச்சனைகள் இருக்கு. பிசினஸ் க்ளோஸ் பண்ணி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் அதை கண்டினியூ பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. இப்போ பிசினஸ் இருக்கு அப்படின்னா, அந்த பிசினஸ் வந்து ஸ்மூத்தா ரன் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ், ஒரு ரீடிசைன் பண்ணணும், ஒரு மிஷினை அப்கிரேட் பண்ணணும், ஒரு 15 நாள் அந்த ப்ராசஸ் நடக்கும். அப்ப அந்த 15 நாளைக்கு வேற எதுவுமே செய்ய முடியாம இருக்கு. இதெல்லாம் அந்த பிசினஸ் கண்டினியூ ஆகுறதுல வரக்கூடிய பிரச்சனை. எக்ஸாம்ல 7 மார்க்ல இது வந்துரும். கன்சர்ன்ஸ் இன் பிசினஸ் ப்ராசஸ் ரீஇன்ஜினியரிங், பொட்டன்ஷியல் சேலஞ்சஸ் அண்ட் இஷ்யூஸ்னு கேட்டுருவாங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. மொத்தமா பாத்தீங்கன்னா இந்த 6 பாயிண்ட். சில பிசினஸ் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் பிசினஸ், இருக்கக்கூடியவங்களோட கேப்பபிலிட்டிஸ் டெஸ்ட்ராய் ஆக சான்சஸ் இருக்கு.
ஒர்க் பண்றவங்க ஆல்ரெடி இருக்கக்கூடிய மாடல்ல இருந்து மாறுறதுக்கு ரெடியா இல்ல. ஹை காஸ்ட் அண்ட் டைம் கன்சம்ஷன், இம்ப்ளிமெண்டேஷன்ல பிரச்சனை இருக்கு, பிசினஸ் கண்டினியூ பண்றதுல பிரச்சனை இருக்கு. இந்த 6 ரீசன் தான் பிசினஸ் ப்ராசஸ் ரீஇன்ஜினியரிங்ல இருக்கக்கூடிய சேலஞ்ச். ஓகே, இந்த இந்த பாயிண்ட்ஸ் ஓகேவா? நெக்ஸ்ட் மூவ் ஆகலாமா? எழுதிடலாம்ல எக்ஸாம்ல? ஓகே ஓகே, சூப்பர். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிசினஸ் ப்ராசஸ் இன்ஜினியரிங், இது மறுபடியும் இன்னொரு இடத்துல ஸ்லைடு திரும்ப வரும். இங்க நம்ம பாக்குறத நம்ம அங்கே ஒரு ஸ்லைடு 2 இடத்துல வச்சிருக்கோம். கேரக்டரிஸ்டிக்ஸ்னா என்ன? கம்பைனிங் செவரல் ஜாப்ஸ் இன்டு ஒன், நிறைய வேலையை ஒன்னா ஜாயின் பண்றது. அலோயிங் ஒர்க்கர்ஸ் டு மேக் டிசிஷன். சார் எனக்கு இந்த ஒர்க் பண்ற இடத்துல இந்த மிஷின்ல உட்காந்து நான் காலையில சாயந்தரம் வரைக்கும் நான் செய்யணும், இது ரொம்ப எனக்கு அஃபெக்ட் பண்ணுது, யார் சொல்லணும்? ஒர்க் பண்றவங்க சொல்லணும். அப்ப பிசினஸ் ப்ராசஸ் இன்ஜினியரிங்ல மேக்சிமம் யாருக்கு அதிகமான முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்குன்னா, workers to make decisions, performing steps in a logical sequence, step by step process, designing process to handle different situations. இது நடந்தா என்ன பண்ணணும், ஒவ்வொரு விஷயமும் நடந்தா இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிசைன் பண்றது. ஆப்டிமல் ப்ராசஸ் லொகேஷன், எந்த இடத்துல நம்ம ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் நடந்துச்சுன்னா சக்சஸ் ஆகும். அன்னபூர்ணா இருக்கக்கூடிய 17 பிரான்ச்சஸுக்கும் சேர்ந்து ஒரு இடத்துல சமைக்கணும். அப்படி சமைக்கக்கூடிய அந்த சாப்பாடு எல்லா இடத்துக்கும் கரெக்டா போய் சேரணும். அப்ப அந்த ப்ராசஸ் லொகேஷன் எவ்வளவு அழகா இருக்கணும், எந்த சரியான இடத்துல இருக்கணும், அதை முடிவு பண்றது பிசினஸ் ப்ராசஸ் இன்ஜினியரிங். மினிமைசிங் ரீகன்சலைசேஷன், ரெடியூசிங் அன்னெசரி செக்ஸ் அண்ட் கண்ட்ரோல். ரீகன்சலைசேஷன்னா என்ன? 2 டேட்டாவை கம்பேர் பண்ணி இதுக்கு ஏன் வித்தியாசம் வந்துச்சு அப்படின்னு பாக்குறது. எப்போ ரீஇன்ஜினியரிங் ப்ராப்பரா இருக்கோ அந்த இடத்துல இந்த அன்னெசரி செக்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ங்கிறது இருக்காது. மினிமைசிங் ரீகன்சலைசேஷன், அது இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு சுச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்றதுக்கு கேஸ் மேனேஜர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணணும். சென்ட்ரலைசேஷன் அண்ட் டீசென்ட்ரலைசேஷன். சென்ட்ரலைசேஷன்னா என்ன? அதிகாரத்தையும் பொறுப்பையும் ஒரே இடத்துலயே வச்சுக்கிட்டா அதுக்கு பேர் சென்ட்ரலைசேஷன். அதிகாரமும் பொறுப்பும் பல இடத்துல இருந்துச்சுன்னா, இப்போ ஒரு காலேஜ் இருக்குன்னு எடுத்துக்கோங்க, பிரின்சிபல் அல்டிமேட் அதாரிட்டி, எந்த முடிவா இருந்தாலும் என்னை கேட்டுதான் எடுக்கணும்னா அதுக்கு பேர் சென்ட்ரலைசேஷன். ஹெச்ஓடி லெவல்ல சில பொறுப்பை பிரிச்சு கொடுத்துட்றாங்க, கிளாஸ் டியூட்டர் லெவல்ல சில பொறுப்பு, இதெல்லாம் என்கிட்ட கொண்டு வராதீங்க, இந்த இஷ்யூ வந்தா மட்டும் என்கிட்ட எடுத்துருவாங்க. அப்ப என்ன ஆகுது? டீசென்ட்ரலைசேஷன், அதிகாரத்தையும் பொறுப்பையும் பகிர்ந்து கொடுத்துடுறது. இதை செய்யறது பிசினஸ் ப்ராசஸ் ரீஇன்ஜினியரிங். ரீசன் ஃபார் அண்டர்டேக்கிங் பிசினஸ் ப்ராசஸ் ரீஇன்ஜினியரிங். டிராமட்டிக் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க, யாரெல்லாம் ஹை ஃபெயிலியர் ரேட்டு, கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தா அவங்க என்ன பண்ணணும்? பிசினஸ் ப்ராசஸ் இன்ஜினியரிங் பண்ணணும். ப்ரோஆக்டிவ் அப்ரோச் ஃபார் ஃபியூச்சர் ப்ராப்ளம். ஃபியூச்சர்ல ஒரு சேஞ்ச் வரப்போகுது, புதுசா நம்மளோட பிசினஸ் மாறப்போகுதுன்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு பிசினஸ் ப்ராசஸ் இன்ஜினியரிங் பண்ணணும். காம்படிட்டர் கிட்ட இல்லாத ஒரு டெக்னாலஜி என்கிட்ட இருக்கு அப்படின்னா கஸ்டமர்ஸ் நிறைய என்கிட்ட வருவாங்க. இந்த 3 ரீசன் தான் இங்க ரீசன் ஃபார் பிசினஸ் ப்ராசஸ் ரீஇன்ஜினியரிங். இது மொத்தமாவே 4 லைன் தான் இருக்கு. எக்ஸாம்ல 7 மார்க்ல கேட்டிருக்கிறாங்க ப்ரீவியஸா. எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருங்க, அவ்வளவுதான். டைப்ஸ் ஆஃப் ஃபர்ம்ஸ் ஆர் ஆர்கனைசேஷன் ஃபார் பிசினஸ் ப்ராசஸ் ரீஇன்ஜினியரிங் அப்ளிகேஷன்ஸ். எந்த ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் பிசினஸ் ப்ராசஸ் ரீஇன்ஜினியரிங்கிறதுக்குள்ள வரணும் அப்படின்னா, மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷன், சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஃபிளைட் டிக்கெட் புக்கிங்ல இருந்து, பஸ் டிக்கெட் புக்கிங்ல இருந்து, சினிமா தியேட்டர் புக்கிங் வரைக்கும், இன்சூரன்ஸ் முதற்கொண்டு, பேங்கிங் முதற்கொண்டு எல்லாமே என்ன சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். ஹெல்த் கேர் ஆர்கனைசேஷன்ஸ், பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பேங்க்ஸ், கவர்மெண்ட். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பட்டால இருந்து நிறைய விஷயம் ஆன்லைன்ல பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அப்போ இவங்க எல்லாமே ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயத்த ஒரு அப்கிரேடுக்கு போறாங்க. அதுதான் என்னது? பிசினஸ் ப்ராசஸ் ரீஇன்ஜினியரிங். அப்ப எந்த ஆர்கனைசேஷன் எல்லாம் இப்போ பிசினஸ் ப்ராசஸ் ரீஇன்ஜினியரிங்குள்ள வந்திருக்கிறாங்கன்னு கேட்டா, மேனுஃபேக்சரிங், சர்வீஸ், ஹெல்த் கேர், பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கவர்மெண்ட் ஏஜென்சிஸ், இவங்க எல்லாருமே என்ன ஆயிட்டாங்க? இப்போ பிசினஸ் ப்ராசஸ் ரீஇன்ஜினியரிங் பண்ணிட்டாங்க. பிரின்சிபல்ஸ், எகெயின் ஒரு 7 மார்க் கொஸ்டின், ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட ஒரு கொஸ்டின். ஃபோக்கஸ் ஆன் அவுட்கம். இது வந்து டிசைன் ஒர்க் ப்ராசஸ் டு அச்சீவ் டிசைர்ட் அவுட்கம். ஒரு அவுட்கம் வச்சுட்டு அந்த அவுட்கம்காக தான் ஒர்க் பண்ணும். கஸ்டமருக்கு டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ்க்கு அவங்களோட நீட்ஸ் என்ன, அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னங்கிறத ஃபுல்ஃபில் பண்றதுதான் இதோட முக்கியமான விஷயமா இருக்கும். ஸ்ட்ரக்சர் ஒர்க் அரௌண்ட் எண்ட் டு எண்ட் ப்ராசஸ். எம்பவர் எம்ப்ளாயீஸ், அவங்க தான் முடிவெடுக்கிறாங்க, வேலை செய்யறவங்க தான் முடிவெடுக்கிறாங்க. இன்டகிரேட் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங், கம்பைன் டேட்டா ஹேண்ட்லிங் இன்டு ஆக்சுவல் ஒர்க். நடக்கக்கூடிய வேலையை பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவல் ஒர்க்கா, வெறும் டேட்டாவா இருக்கக்கூடிய, இன்ஃபர்மேஷனா இருக்கக்கூடியதை ஆக்சுவல் ஒர்க்கா கன்வெர்ட் பண்றது. அப்போ மெயினா அது ஃபோக்கஸ் ஆன் அவுட்கம், கஸ்டமர் சென்ட்ரிக். இது இருக்கக்கூடிய ஆர்கனைஸ் அரௌண்ட் ப்ராசஸ், எம்பவர் எம்ப்ளாயீஸ், அவங்கள முடிவெடுக்கிறதுக்கு அதிகாரம் கொடுக்குது. இன்டகிரேட் இன்ஃபர்மேஷன்
ப்ராசஸிங். இந்த 3 பாயிண்ட் தனியா ஒரு 7 மார்க்ல வந்திருக்கு. பிசினஸ் ப்ராசஸ் ரீஇன்ஜினியரிங்ல இதுல 3 hours ஆஃப் ரீஇன்ஜினியரிங் அப்படின்னு கேட்டாங்க. 3 hours ஆஃப் ரீஇன்ஜினியரிங். அதுல ஃபர்ஸ்ட் வந்து ரீதிங்கிங். ஆல்ரெடி இருக்கக்கூடிய விஷயத்த புதுசா யோசிக்கிறது, ரீதிங்கிங். ஃபண்டமெண்டல் ரீதிங்கிங் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ப்ராசஸ். ஆல்ரெடி ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் ஆகுது, அதே ப்ராடக்ட் தான் மறுபடியும் மேனுஃபேக்சர் பண்ண போறோம். ஆனா புதுசா நம்ம எப்படி பண்ணலாம்? ஃபண்டமெண்டல் ரீதிங்கிங் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ப்ராசஸ். ரெண்டாவது ரீடிசைன், ரேடிக்கல் ரீடிசைன் ஆஃப் பிசினஸ் ப்ராசஸ். ரீதிங்க், முதல்ல யோசிக்கணும், இப்படி இருக்கு இந்த வேலை, இதை எப்படி பண்ணா அழகா இருக்கும். ரெண்டாவது அதை இப்படி பண்ணணும் அப்படின்னா அதை எப்படிலாம் டிசைன் பண்ணலாம். மூணாவது ரீகன்ஸ்ட்ரக்ட் ப்ராசஸ் டு இம்ப்ரூவ் பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ். ரீபில்ட், யோசிக்கிறது, டிசைன் பண்றது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது. இப்போ ரீபில்ட், ரீதிங்க், ரீடிசைன், ரீபில்ட், இது 3 மட்டுமே ஒரு 5 to 6 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க ப்ரீவியஸா. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆல்ரெடி பேசிட்டோம். ஐபிஎம்ல நடந்த ஒரு சம்பவம். ஐபிஎம் கிரெடிட்னு ஒரு ஆர்கனைசேஷன். இங்க நம்ம சொல்லக்கூடிய ஸ்டோரி கவனமா பாருங்க. இது வந்து கேஸ் ஸ்டடி. இதுல இருந்து ஒரு டைம் கேள்வி கேட்டிருக்காங்க. ஐபிஎம் கிரெடிட்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன். இவங்க வேலை என்ன அப்படின்னா கடன் கொடுக்குறது. இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டேஜ் எப்படி இருந்ததுன்னா 5 stages இருந்தது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 5 stages இன்வால்விங் கிரெடிட் ரெக்வஸ்ட் லாகின். ஃபர்ஸ்ட் யாராவது ஒருத்தர் எனக்கு கடன் வேணும்னு கேட்கணும். அவங்களுக்கு கிரெடிட் எலிஜிபிலிட்டி செக் பண்ணுவாங்க. கடன் கொடுக்கறதுக்கு, கடன் வாங்குறதுக்கு அவங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்கா. அதுக்கு தகுந்த மாதிரி லோன் அவங்க 10 லட்ச ரூபா கேட்கறாங்களா, இல்லைங்க உங்களுக்கு 7 லட்ச ரூபா தான் கொடுக்க முடியும். லோன் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணணும். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ரேட் டிட்டர்மைன் பண்றது, கோர்ட் லெட்டர் ப்ரிப்பேர் பண்றது. ஒருத்தர் கடன் வேணும்னு கேட்டாருன்னா அந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளவு நாள் டைம் ஆயிருக்குன்னா 6 days டைம் ஆயிருக்கு. இந்த லோனை ப்ராசஸ் பண்றதுக்கு ஐபிஎம்ல இதுக்கு முன்னாடி 6 நாள் டைம் ஆயிருக்கு. இந்த 6 நாள்ங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். 6 days இருந்திருக்கு. புதுசா என்ன பண்றாங்க, ஆன்லைனுக்கு எல்லாத்தையும் மாத்துறாங்க. ஐபிஎம் கிரெடிட் எல்லாத்தையும் ஆன்லைனுக்கு மாத்துறாங்க. நியூ சிஸ்டம் ரீப்ளேஸ் ஸ்பெஷலிஸ்ட் வித் ஜெனரலிஸ்ட் ஹேண்ட்லிங் ஆல் 5 stages. புதுசா ஒரு சிஸ்டம், ஒரு சாஃப்ட்வேர் உள்ள கொண்டு வந்தாச்சு. இப்ப அந்த இடத்துல எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா அதை ஒர்க் பண்ண வைக்கிறாங்க. இவங்க என்ன நடக்குது, ப்ராசஸிங் டைம் 90 minutesல முடிஞ்சிருச்சு. அப்போ 6 நாள்ல செஞ்ச வேலை 4 மணி நேரத்துல செஞ்சு முடிச்சிட்டாங்க. முன்னாடி ஒருத்தர் கடன் வேணும்னு கேட்டா அவருக்கு பணம் போய் சேர்றதுக்கு 6 days ஆச்சு. இப்போ அந்த லோன் ப்ராசஸே 6 daysல இருந்து வெறும் 4 hours முடிஞ்சு போச்சு. அப்போ வேலை பார்க்கக்கூடிய ரிடக்ஷன் இன் எம்ப்ளாயிஸ், வேலை செய்யக்கூடிய ஆட்கள் கம்மியா தேவைப்பட்டாங்க. டீல் பண்ணக்கூடிய ப்ராசஸ், நிறைய கடன் கொடுக்க முடிஞ்சது. அப்போ பிசினஸ் ப்ராசஸ் ரீஇன்ஜினியரிங் கேன் லீட் டு சிக்னிஃபிகன்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இன் எஃபிஷியன்சி, குவாலிட்டி அண்ட் ஸ்பீட். இதை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடிஞ்சு. இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் கேர்ஃபுல்லி ரீடிசைன் ப்ராசஸ் டு அவாய்ட் பொட்டன்ஷியல் ரிஸ்க் அண்ட் இஷ்யூஸ். இது வந்து இதோட ஐபிஎம்ல நடந்த ஒரு சம்பவம். ஐபிஎம் கிரெடிட்ல என்ன நடந்துச்சு, இது எக்ஸாம்ல வந்து ஒரு 6 மார்க்ஸ் கேட்டாங்க, ஒரு 7 மார்க்ஸ்ல கேட்டாங்கன்னா ஸ்டோரியை ஃபுல்லா நீங்க எழுதணும். ஐபிஎம் கிரெடிட்ல ஓல்டு ஸ்டேஜ் என்ன இருந்தது, எத்தனை ஸ்டேஜ் இருந்தது, 5 stages இருந்தது. அப்போ ஆவரேஜ் ப்ராசஸிங் டைம் 6 days இருந்துச்சு. அதுக்கப்புறம் நியூ சிஸ்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க. 6 days இருந்தது, வெறும் 4 hours ப்ராசஸே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்போ இந்த சிஸ்டம் மூலமா அவங்களால நிறைய பிசினஸ் ஹேண்டில் பண்ண முடிஞ்சது அப்படின்னு இந்த இடத்துல நம்ம சொல்லிதான் முடிக்கணும். ஸோ இந்த கேள்வியில், இந்த மாடியூல்ல இருந்து நமக்கு எக்ஸாம்ஸ்க்கு கேட்கக்கூடிய விஷயங்கள் அப்படி சொல்லும்போது ஃபர்ஸ்ட் வந்து 2 மார்க்ல ரீஇன்ஜினியரிங்னா என்ன, ப்ராசஸ்னா என்ன, அடுத்ததா பொட்டன்ஷியல் சேலஞ்சஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கேரக்டரிஸ்டிக் கேட்டிருக்காங்க, ரீசன்ஸும் கேட்டிருக்காங்க, என்னென்ன ஆர்கனைசேஷன்ஸ் இது வரைக்கும் பிசினஸ் ப்ராசஸ் ரீஇன்ஜினியரிங் பண்ணிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க, பிரின்சிபல்ஸ் கேட்டிருக்காங்க, 3 hours கேட்டிருக்காங்க, கேஸ் ஸ்டடி கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம பார்த்த அத்தனையும் ஒவ்வொரு முறை வந்திருக்கு. ஒரு முறை கேட்ட கேள்வி அடுத்த முறை வேற இதே மாடியூல்ல இருக்கக்கூடிய வேற ஒரு கேள்வி வந்திருக்கு. ஆனா இந்த மாடியூல்ல இருந்து கொஸ்டின் வராம கொஸ்டின் பேப்பரே இல்லை. அத்தனை கொஸ்டின் பேப்பர்லயும் இந்த மாடியூல்ல இருந்து கேள்வி வந்திருக்கு. ஓகேவா? ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்க்கும்போது இந்த மாடியூல் அவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு புரியுது. ஸோ இப்ப நம்ம பார்த்துட்டு இருந்தது 10.4. ஓகேங்களா? அடுத்ததா இதுல இருக்கக்கூடிய இந்த மாடியூல் 10லயே இன்னும் ஒரு குட்டி மாடியூல் இருக்கு, அது பார்க்கலாம். அதுல ஒரே ஒரு முக்கியமான கொஸ்டின் இருக்கும், அது நான் சொல்லிட்டேன். 10.3. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது, இப்ப நம்ம பார்த்தது பாத்தீங்க அப்படின்னா 10.4 பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்கறது 10.3. இந்த 10.3ன்றது ஒரு குட்டி மாடியூல் தான். ஆனா இங்க இருந்து 10 மார்க் கேட்கணும்ன்ற போது பிசினஸ் ப்ராசஸ் ரீஇன்ஜினியரிங்ல ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மாடியூல்ல இன்னொரு கேள்வி கேட்கணும். ஏன்னா அதுல ஒரு 5 மார்க், இதுல ஒரு 5 மார்க், இல்ல ஒரு 6 மார்க்ஸ் 4 மார்க்ன்ற மாதிரியா அதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற போது இந்த மாடியூல் ரொம்ப குட்டி மாடியூல். இங்க நீங்க எல்லாத்தையுமே கான்செப்ட்ஸ் தான் எனக்கு
நீங்க புரிஞ்சுக்கணும். கான்செப்டை தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்றதுதான் விஷயம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா ஸ்ட்ராட்டஜிக் பிசினஸ் யூனிட். ஸோ ஸ்ட்ராட்டஜிக் பிசினஸ் யூனிட் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எஸ்பியூனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ உதாரணமா ஒன் பிளஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒன் பிளஸ் வந்து நிறைய பிசினஸ் பண்றாங்க. இந்த ஒன் பிளஸ் கிட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. நம்பர் 1 மொபைல் போன். அடுத்ததா ஒன் பிளஸ்ல டிவி இருக்கு, ஒன் பிளஸ்ல வாட்ச் இருக்கு, ஒன் பிளஸ்ல டேப் இருக்கு, ஒன் பிளஸ்ல மானிட்டர்ஸ் இருக்கு. இதுல யோசிச்சு பாருங்க, ஒன் பிளஸ் மானிட்டருக்கும் ஒன் பிளஸ் மொபைலுக்கும் ஒரே கஸ்டமரானா ஒரே காம்படிட்டரானா கிடையாது. ஒன் பிளஸ் மொபைல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட காம்படிஷன் பேஸ்ன்றது டிஃப்ரெண்ட். சாம்சங், ஓப்போ, விவோ, இந்த ப்ராடக்ட்டுக்கு உண்டான காம்படிட்டர்ஸ் அப்படின்றவங்க வேற. இதே அவங்க பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட்ல டிவின்னு எடுத்துட்டீங்கன்னா இங்க சோனின்னு ஒரு காம்படிட்டர், எல்ஜின்னு ஒரு காம்படிட்டர். இவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொபைல் இண்டஸ்ட்ரியில பெரிய ஆட்கள் கிடையாது, ஆனா டிவியில பெரிய ஆட்கள். பிலிப்ஸ், சாம்சங், இந்த மாதிரியான நிறைய காம்படிட்டர்ஸ் உண்டு. அதே மாதிரி இந்த கம்ப்யூட்டரோட மானிட்டர்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்கேயுமே வந்து இருக்கக்கூடிய அந்த காம்படிட்டர்ங்கிறவங்க வேற. என்ன சொல்ல வரோம்னா ஒரே கம்பெனி நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஆனா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கும் போதோ இல்ல அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃப்ரேம் பண்ணும் போதோ ஒரே மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுக்கும் விளம்பரம் கொடுக்கவோ ஒரே மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தவோ முடியாது. அப்போ ப்ராடக்ட்ஸை குரூப் பண்றாங்க. எப்படி குரூப் பண்றது? இந்த வாட்ச், இங்க இருக்கக்கூடிய இந்த போனு வாட்ச் இதெல்லாம் ரிலேட்டட். போனை யூஸ் பண்ணக்கூடியவங்க வாட்சை யூஸ் பண்றாங்க, ரிலேட்டட். இந்த டிவிங்கிறது நான் ரிலேட்டட், இந்த டேப்ன்றது நான் ரிலேட்டட், இப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த டிஸ்பிளேங்கிறது நான் ரிலேட்டட். அப்போ ஒரே கம்பெனி 4 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட ப்ரொடியூஸ் பண்றாங்க. எந்த ப்ராடக்ட் எல்லாம் ரிலேட்டடோ அதை ஒரு குரூப் பண்றாங்க. சம்பந்தம் இல்லாம இருக்கக்கூடியதை ஒன்னொன்னையும் தனித்தனியா பிரிச்சு டிவிக்குன்னு ஒரு பிளானு, டிவிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு மேனேஜர், அதுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜி, அதை கொண்டு போய் சேல் பண்றதுக்கு உண்டான மெத்தடு, அது டிஃப்ரெண்ட். மொபைலுக்குன்னு தனியான ஸ்ட்ராட்டஜிஸ், இந்த ப்ராடக்டை எப்படி நம்ம டெவலப் பண்ணணும், யாருக்கு கொண்டு போய் நம்ம அதை கொடுக்க போறோம், அல்டிமேட் கஸ்டமர்ஸ் யாரு, நம்மளோட காம்படிட்டர் யாரு. அப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் காம்படிட்டர்ஸ் டிஃப்ரெண்ட், கஸ்டமர்ஸ் டிஃப்ரெண்ட். அப்போ ப்ராடக்ட் பேசிஸ்ல அதை தனித்தனியா குரூப் பண்றது, இதுக்கு பேர் தான் என்னது ஸ்ட்ராட்டஜிக் பிசினஸ் யூனிட். புரியுதுங்களா? இப்போ ஸ்ட்ராட்டஜிக் பிசினஸ் யூனிட்ன்றது அதை குரூப் பண்றது. அவங்க ஒரே கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ். A strategic business unit is a fully functional unit within a large company, பெரிய கம்பெனி that operates independently. அங்க இருக்கக்கூடிய பெரிய ஆர்கனைசேஷனுக்குள்ளேயே நிறைய குட்டி குட்டி பார்ட்டா அது ஒர்க் ஆகும். வித்தின் இட்ஸ் ஓன் விஷன், மிஷன், அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் கோர்ஸ். ஒவ்வொரு எஸ்பியூக்கும் தனி மிஷன், விஷன், அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும். எஸ்பியூஸ் ஆர் ப்ராஃபிட் சென்டர். 2 மார்க்ல கேட்பாங்க. எஸ்பியூஸ்னா என்ன? இது ஒரு ப்ராஃபிட் சென்டர். ப்ராஃபிட் சென்டர்னா என்ன? இன்கம் சென்டர்னு ஒன்று இருக்கும், காஸ்ட் சென்டர்னு ஒன்று இருக்கும். அதாவது காஸ்ட் சென்டர், ரெவன்யூ சென்டர், இது ரெண்டையும் மேனேஜ் பண்றதுக்கு பேர் தான் என்னது ப்ராஃபிட் சென்டர். அப்போ ஃபோக்கஸ் ஆன் ஸ்பெசிபிக் ப்ராடக்ட் ஆஃபரிங், மார்க்கெட் செக்மெண்டேஷன் அண்ட் ஹேவ் தர் ஓன் மார்க்கெட்டிங் பிளான், காம்படிஷன் அனாலிசிஸ் அண்ட் மார்க்கெட்டிங் கேம்பெயின். இது எல்லாம் எப்படி இருக்கும்? எஸ்பிக்கு தனியா இருக்கும். தே மே ஆல்சோ ஹேவ் அ டிஃப்ரெண்ட் கஸ்டமர் பேஸ் அண்ட் காம்படிட்டர்ஸ் அண்ட் அ லார்ஜ் கம்பெனி. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் தனித்தனியா காம்படிஷன் இருக்கும். SBU reports to company headquarters and their operations are running, but otherwise operate independently and make their own strategic plan. அவங்க வந்து அந்த கம்பெனிக்குள்ளே இருந்தாலும் அவங்களுக்குன்னு பவர்ஸ் இருக்கு. அவங்களா ஓனா டிசிஷன் எடுப்பாங்க. என்ன நடக்குது, என்ன நடந்துச்சுன்ற அப்டேட்டை மட்டும் கம்பெனிக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸ்ட்ராட்டஜிக் பிசினஸ் யூனிட்ன்றது a part of an organization with a distinct external market of goods and services. இதோட பர்பஸ்ன்றது ஹெல்ப் டெவலப் பிசினஸ் லெவல் ஸ்ட்ராட்டஜிஸை உருவாக்க ஹெல்ப் பண்ணுது. இங்க எஸ்பியூ அப்படின்றது மார்க்கெட் டிஃபரன்ஸை சொல்லக்கூடியது. இங்க பொறுத்த வரைக்கும் அவாய்ட் எக்ஸசிவ் செக்மெண்டேஷன் டு மெயின்டைன் மேனேஜபிலிட்டி. ஒரு 10 ப்ராடக்ட் இருக்குன்னா 10 ப்ராடக்ட்டுக்கும் 10 எஸ்பியூ கிரியேட் பண்ணாதீங்க. 10 ப்ராடக்ட்ல எந்த ப்ராடக்ட் எல்லாம் குரூப் பண்ண முடியுமோ குரூப் பண்ணிடுங்க. ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் குரூப் பண்ணி அதை ஒரு எஸ்பியூ வச்சுக்கோங்க. Too many SBUs can complicate business
கார்பரேட் லெவல் ஸ்ட்ராட்டஜிஸ். இப்போ இங்க இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன, SBU may not align with the actual organization structure. Consider the relation between SBU and organizational design. இது வந்து ஒரு ஆர்கனைசேஷனல் டிசைன் சரியா இல்லைன்னா SBU ஸ்பிளிட் பண்றதுல பிரச்சனை வந்துடும். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரை நம்ம கிரியேட் பண்ணணும். அப்போ ஒரு நல்ல SBU எப்படி நான் ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னா, மார்க்கெட் பேசிஸ்ல கேப்பபிலிட்டி பேசிஸ்ல நம்ம பிரிக்கலாம். மார்க்கெட் பேசிஸ்னு சொல்லும்போது டார்கெட்டிங் த சேம் கஸ்டமர் டைப், ஒரே மாதிரியான கஸ்டமர்ஸுக்கு போய் சேரக்கூடிய பொருளா இருந்தா, இப்போ வந்து மொபைல் வாங்கக்கூடிய ஒருத்தர் ஹெட்போன் வாங்குவார். அப்போ ஹெட்போனையும் மொபைலையும் ஒரே SBUக்குள்ள கொண்டு வர்றது. அப்போ டார்கெட்டிங் சேம் கஸ்டமர் டைப், யூசிங் சேம் சேனல்ஸ், சிமிலர் காம்படிஷன் அங்க இருக்கணும், டிஃபரன்சியேஷன் இருக்கணும், யூனிட்ஸ் ஆஃபரிங் டெய்ல்டு லோக்கல் ப்ராடக்ட் வர்சஸ் ஸ்டாண்டர்ட் குளோபல் ப்ராடக்ட், யார் கூட அவங்க கம்பீட் பண்ண போறாங்க அப்படின்றதுல ஒரு தெளிவு இருக்கணும். அடுத்தது கேப்பபிலிட்டி பேசிஸ்ல அவங்க சின்ன யூனிட்டா இல்ல பெரிய யூனிட்டா, பிராண்டட் கூட்ஸ் கூட அவங்க நம்ம வந்து கம்பீட் பண்றோமான்றதை பொறுத்து இதை நம்ம பிரிக்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு 8 மார்க் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் இது ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேஷன் அண்ட் ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்டேஷன். ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேஷன் என்ன, இம்ப்ளிமெண்டேஷன் என்ன, ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் என்னன்னு ஒரு 7 மார்க் ஆர் 8 மார்க்ல கேட்க வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி இது. ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேஷன்னா என்ன, ஒரு பிஸ்னஸ் பண்றாங்க, அந்த பிசினஸ் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ராட்டஜினா என்ன, லாங் டேர்ம் பிளான், ஒரு லாங் டேர்ம் பிளானை கிரியேட் பண்றதுக்கு பேரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேஷன். பொசிஷனிங் ஃபோர்ஸஸ் பிஃபோர் ஆக்ஷன், ஒரு வேலை நடக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்றது. ஃபோக்கஸ் ஆன் எஃபெக்டிவ்னஸ், சும்மா கேட்பாங்க ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேஷன் ஃபோக்கஸ் ஆன் எஃபெக்டிவ்னஸ். இது வந்து ஒரு இன்டெலெக்சுவல் ப்ராசஸ். ஸ்டார்டிங்ல பண்ணக்கூடிய ஒரு பிளானிங்கிறது ஒரு இன்டெலெக்சுவல் ப்ராசஸ். இங்க என்ன வேணும், அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் வேணும், இனிஷியேட்டிவ் அண்ட் அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் வேணும், கோஆர்டினேஷன் அமாங் ஃபியூ இண்டிவிஜுவல்ஸ் இருக்கணும். ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்டேஷனை பொறுத்த வரைக்கும் மேனேஜிங் ஃபோர்ஸஸ் டியூரிங் த ஆக்ஷன். ஃபார்முலேஷன்னா திட்டமிடுறது, பிளானிங்கோட முடிஞ்சு போச்சு. இம்ப்ளிமெண்டேஷன் சொல்லும் போது இருக்கக்கூடிய ரிசோர்சஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு பாக்குறது. மேனேஜிங் ஃபோர்ஸஸ் டியூரிங் ஆக்ஷன், ஃபோக்கஸ் ஆன் எஃபிஷியன்சி, ஆப்ரேஷனல் ப்ராசஸ். இது என்ன ப்ராசஸ், இன்டெலெக்சுவல் ப்ராசஸ். இது என்னது, ஆப்ரேஷனல் ப்ராசஸ். இது எஃபிஷியன்சியை ஃபோக்கஸ் பண்ணோம், சாரி எஃபெக்டிவ்னஸ் ஃபோக்கஸ் பண்ணோம். என்னது, ஃபார்முலேஷன். இங்க பொறுத்த வரைக்கும் எஃபிஷியன்சியை ஃபோக்கஸ் பண்ணோம். இங்க இனிஷியேட்டிவ் அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் வேணும், இங்க மோட்டிவேஷனும் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் வேணும். இங்க குறைஞ்ச ஆட்கள் கூட கோஆர்டினேஷன் இருந்தா போதும், இங்க கோஆர்டினேஷன் அமாங் மெனி இண்டிவிஜுவல்ஸ். எக்ஸாம்ல ரிப்பீட்டட் கொஸ்டின் நான் மறுபடியும் சொல்றேன். இதோட SBU ஸ்ட்ராட்டஜிக் பிசினஸ் யூனிட் அப்படின்றது முடிஞ்சது. இப்ப நம்ம பார்த்தது மாடியூல் 10.3 பார்த்தோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது மாடியூல் 10.4. இப்ப 10.3 10.4 ரெண்டும் நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் ஒரே ஒரு மாடியூல் பார்க்க போறோம், சப் மாடியூல் தான் அது பார்த்துட்டோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம 3, அதாவது 10.1ல இருந்து 10.6 வரைக்கும் இருக்கு. இப்போ இந்த 10. இதுல மொத்தம் 3 நம்ம இன்னைக்கு கம்ப்ளீட் பண்றோம். அடுத்த 3 நம்ம இன்னொரு செஷன்ல, நாளைக்கு செஷன் முடிஞ்சா நாளைக்கு வச்சு அதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? 10.1 முடிச்சிடலாம். 10.1ன்றது ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேஷன் பார்த்தோம்னா யூனிட், அதை முடிச்சிடலாம். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடியது 10.1, 10.3 10.4 முடிச்சிருக்கோம். இப்போ 10.1 பார்க்க போறோம். 10.1ன்றது ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேஷன். எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜின் அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி உருவாகுது, ஸ்ட்ராட்டஜின்ற ஒரு விஷயம் எப்படி உருவாகுது, இதுல என்னென்ன டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேஷன் பொறுத்த வரைக்கும், இப்போ நம்ம கிட்ட ஒரு 1 லட்ச ரூபா பணம் இருக்கு, இந்த 1 லட்ச ரூபா வச்சு நீங்க ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் இந்த 1 லட்ச ரூபாய் வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பீங்களா? டெவலப் அண்ட் எவாலுவேட் ஸ்ட்ராட்டஜிக் ஆல்டர்னேட்டிவ்ஸ், என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு முதல்ல யோசிக்கணும். செலக்ட் அப்ரோப்ரியேட் ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஆல் லெவல்ஸ் இன் த ஆர்கனைசேஷன் தட் ப்ரொவைட் ரிலேட்டிவ் அட்வான்டேஜ் ஓவர் காம்படிஷன். இருக்கக்கூடிய நிறைய ஆல்டர்னேட்டிவ் கிடைக்கும். அந்த எனக்கு ஒரு டார்கெட் இருக்கு, அந்த டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கு என்னெல்லாம் வே இருக்குன்னு முதல்ல யோசிக்கணும். அப்படி யோசிச்சு அதுல எது பெஸ்ட்ன்றத செலக்ட் பண்ணணும். அதான் செகண்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் ஆல்டர்னேட் இருக்குன்னு பார்க்கணும். டெவலப் அண்ட் எவாலுவேட் ஸ்ட்ராட்டஜிக் ஆல்டர்னேட்டிவ்ஸ், அதுல நமக்கு எது மேட்ச் ஆகும்ன்றது செலக்ட் பண்ணணும். 3வது மேட்ச் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த் டு என்விரான்மெண்டல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸ்விக்கின்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. எதுக்கு ஆரம்பிச்சாங்க? ஃபுட் டெலிவரிக்காக ஆரம்பிச்சாங்க. மார்னிங் ஒரு 2 hours, ஆஃப்டர்நூன் 2 hours, நைட் ஒரு 2 hours தான் அங்க ஒர்க் இருந்துச்சு அவங்களுக்கு.
என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறான். இருக்கக்கூடிய ரிசோர்சஸ் எப்படிடா யூஸ் பண்றதுன்னு யோசிக்கிறான். பிக்கப் அண்ட் டிராப் எனிதிங்னு ஒரு சர்வீஸ் கொண்டு வர்றான். நீங்க எங்கேயாவது ஏதாவது மறந்துட்டு வந்துட்டீங்களா, ஸ்விக்கில ஆர்டர் பண்ணுங்க, எதை எங்க வாங்கி எங்க கொடுக்கணும்னு சொல்லுங்க, நாங்க வாங்கிட்டு போய் கொடுத்துடுறோம்ன்றான். அதுக்கு ஒரு அமௌண்ட்டை சார்ஜ் பண்ணுவோன்றான். அப்பவும் மறுபடியும் ஆட்கள் பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் நிறைய ஃப்ரீ இருக்காங்க. இப்ப என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறான். மளிகை ஜாமான் டெலிவரி பண்ணுவான்னு சொல்லிட்டு ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்னு ஒண்ணு கொண்டு வந்தான். அப்போ அவன்கிட்ட என்ன ரிசோர்சஸ் இருக்கு, அந்த ரிசோர்சஸ் எப்படி எல்லாம் அவன் யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்றான். மேட்ச் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த் டு என்விரான்மெண்டல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அடுத்தது கரெக்ட் வீக்னஸ் அண்ட் கார்ட் அகேன்ஸ்ட் த்ரெட். ஸ்டார்டிங் டைம்ல நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாங்க ஸ்விக்கி. ஃபுட் ஆர்டர் பண்ணி நிறைய கேன்சல் ஆச்சு. கேஷ் ஆன் டெலிவரி கூட நிறைய கேன்சல் பண்ணாங்க. அந்த சாப்பாட்டை என்ன பண்றதுன்னு தெரியல அவனுக்கு. நிறைய இடத்துல அமௌண்ட் வரல, நிறைய ஹோட்டல் ஸ்டேட்டுக்கு ஃபுட்டு கொடுக்கல. அந்த வேலை சாப்பாட்டை பிரிச்சு சாப்பிட்ட ஸ்டோரி எல்லாம் இருந்துச்சு. நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு. ஆனா எல்லா வீக்னஸையும் சரி பண்ணி எல்லா பிரச்சனையும் அவங்க சமாளிச்சாங்க. இதுதான் என்ன சொல்றோம், ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேஷன்ல இருக்கக்கூடிய ஸ்டேஜஸ். ஃபர்ஸ்ட் வந்து என்னெல்லாம் பண்ணணும்னு யோசிக்கணும். அதுல நமக்கு எது பெஸ்ட்னு முடிவு பண்ணணும். இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த்தை என்விரான்மெண்ட்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட மேட்ச் பண்ணணும். கரெக்ட் வீக்னஸ் அண்ட் கார்ட் அகேன்ஸ்ட் த்ரெட்ஸ் பண்ணணும். இது வந்து எக்ஸாம்ல ஒரு 7 மார்க் கொஸ்டின். 4 பாயிண்ட் தான் சரிங்களா, 7 மார்க்ல வரும். அடுத்த கொஸ்டின் ப்ரொடக்ஷன் ஸ்ட்ராட்டஜி. ப்ரொடக்ஷன் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா நம்மளோட ப்ராடக்டா நம்ம எப்படி ப்ரொடியூஸ் பண்றதுதான் ப்ரொடக்ஷன் ஸ்ட்ராட்டஜி. ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்ட்ராட்டஜின்றது வர வேண்டியதோட அவசியம் என்ன அப்படின்னா, அப்சர்வன்ஸ்ன்ற விஷயத்துல தப்பிச்சுக்கலாம். அன்எக்ஸ்பெக்டட் சேஞ்சஸ் வந்துடும். முன்னாடி எல்லாம் ஹெட்போன் பாத்தீங்க அப்படின்னா ஒயர்டு ஹெட்போனா இருந்துச்சு. அந்த ஒயர்டு ஹெட்போன்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. டக்குன்னு அதோட ஒரு அப்கிரேட் வந்து அந்த அப்கிரேட்னால என்ன ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்கா இப்போ அந்த ஒயர்டு ஹெட்போன் ஒரு கான்செப்ட் எல்லாம் போயிடுச்சு. ஸோ எக்ஸ்பென்சிவ் ப்ரொடக்ஷன் காஸ்ட்ல இருந்து ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் ஸ்ட்ராட்டஜி நம்மளை காப்பாற்றும். ஒரு ப்ரொடக்ஷன் சிஸ்டம் அப்படின்றது இருக்கணும். 2 மார்க். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹெட்டிங்கும் 2 மார்க். ப்ரொடக்ஷன் சிஸ்டம் அப்படின்றது டீல்ஸ் வித் அதோட கெப்பாசிட்டி, லொகேஷன், லே அவுட், ப்ராடக்டோட டிசைன், ஒர்க் சிஸ்டம்ஸ் எப்படி இருக்கணும், எதெல்லாம் ஆட்டோமேஷன் பண்ண போறோம், வெர்டிகல் இன்டகிரேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லக்கூடியது. பிளான்ஸ் அண்ட் பாலிசிஸ் அப்படின்றது அவங்களோட அப்ஜெக்டிவ்ஸை எபிலிட்டி டு அச்சீவ் அப்ஜெக்டிவ்ஸ், அஃபெக்ட் ஆர்கனைசேஷன் எபிலிட்டி டு அச்சீவ் அப்ஜெக்டிவ்ஸ். அப்போ பிளான்ஸ் அண்ட் பாலிசிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ளிமெண்ட் பண்றதுல இருக்கக்கூடிய பிரச்சனை லாங் டேர்ம் ஆபரேஷனல் கேபபிலிட்டிஸ் அதை அஃபெக்ட் பண்ணும். ஸோ டிட்டர்மைன் மேனுஃபேக்சரிங் லொகேஷன், வெர்டிகல் இன்டகிரேஷன், இதெல்லாம் முன்னாடி நம்ம மேல பேசணும். ப்ரொடக்ஷன் சிஸ்டம்னா என்னன்னு சொல்லிட்டு என்ன டைப் ஆஃப் டெக்னாலஜி யூஸ் பண்ண போறோம், இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிளான் பண்ண வேண்டியது. ப்ராடக்டோட லைஃப் சைக்கிள். ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா எல்லா ப்ராடக்ட்டுக்கும் ஒரு லைஃப் சைக்கிள் உண்டு. இன்ட்ரோடக்ஷன், growth, மெச்சூரிட்டி, சேச்சுரேஷன், டிக்ளீன், சில ஸ்டேஜஸ் உண்டு. அந்த ப்ராடக்ட் எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத பொறுத்து நம்ம அந்த ப்ரொடக்ஷன் ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணணும். சில ப்ராடக்ட் மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணலாம், சில ப்ராடக்ட் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். மாஸ் ப்ரொடக்ஷன் சொல்லும் போது சில ப்ராடக்ட்டுக்கு சேஞ்சஸே வராது, ரொம்ப வருஷமா ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ அந்த ப்ராடக்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க நிறைய சேல் ப்ரொடக்ஷன் பண்ணி முன்னாடியே வச்சிடலாம். உதாரணமா நீங்க தண்ணி குடிக்கிற டம்ளர்ல இருந்து, ஒரு சொம்புல இருந்து, ஒரு ஊக்குல இருந்து, ஒரு ஃபேனு, இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மாறிக்கிட்டே இருக்கு. ரொம்ப வருஷமா ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அந்த ப்ராடக்ட்லாம் எப்படி பண்ணலாம், நீங்க மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணலாம். சில ப்ராடக்ட் வந்து போன மாசம் வந்த ப்ராடக்ட் இந்த மாசம் புதுசா வேற ஒன்னா மாறி இருக்கு. கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அப்படின்றதும் இருக்கும். ஷிஃப்ட் மாஸ் ப்ரொடக்ஷன் டு கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். அப்போ ப்ரொடக்ஷன் ஸ்ட்ராட்டஜி ஃப்ரேம் பண்ணும்போது நீங்க மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ண போறீங்களா, கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண போறீங்களான்னு பார்க்கணும். மாடுலர் மேனுஃபேக்சரிங், ஜேஐடின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம அடுத்த பேஜ்ல நம்ம டீட்டெயிலா பேச போறோம். ஜஸ்ட் இன் டைம்னு சொல்லிட்டேன். சர்வீஸ் ஆர்கனைசேஷன்ஸ், கஸ்டமைசேஷன் ஃபார் டெஸ்டினேட் மார்க்கெட் செக்மெண்ட். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் தகுந்த மாதிரி ப்ராடக்ட்டை செக்மெண்ட் பண்ணி சேல் பண்றது, அது வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஸ்ட்ராட்டஜி. மார்க்கெட்ல சஸ்டைன் பண்றது, எக்கோ ஃப்ரெண்ட்லி டெக்னாலஜிஸ் யூஸ் பண்றது, காஸ்ட் வந்து பெரிய அளவுல இன்க்ரீஸ் ஆகாம பாத்துக்கிறது, ரிசோர்சஸ் வந்து ஸ்கேர்சிட்டி இல்லாம பாத்துக்கிறது. சப்ளை செயின் ஸ்ட்ராட்டஜி. சப்ளை செயின் அப்படின்றது பாத்தீங்கன்னா என்னன்னா, ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அல்டிமேட் கன்சியூமர் கிட்ட போய் சேர்ற வரைக்கும் நடக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் சப்ளை செயின் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லக்கூடியது. அப்ப மேனேஜஸ் flow of input and components to minimize inventory holding and maximize turnover. ஃபர்ஸ்ட் OnePlus பெரிய சக்சஸ் ஆனதுக்கு ரீசன் அதான். எல்லா ப்ராடக்ட்டும் கடையில வச்சு சேல் பண்ணும்போது நான் ஆன்லைன்ல தான் சேல் பண்ணுவேன்னு சொன்னா, கடை கொடுக்க வேண்டிய வாடகை, அங்க வேலை பார்க்கறவங்க சம்பளம், அங்க இருக்கக்கூடிய ஏசியில இருந்து எல்லா காஸ்டும் ப்ராடக்ட் மேலதான் போட்டு எடுக்க வேண்டியது இருந்தது. இப்போ ஆன்லைன்ல வரும்போது அதே ப்ராடக்ட்டை கம்மியான பிரைஸ்ல கொடுக்க முடிஞ்சுச்சு. அப்ப அந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்ததான் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட். இன்க்ளூட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் டு கெட் இன்புட் டு ப்ரொடக்ஷன்,
ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் பண்றது, அங்க இருந்து டிஸ்ட்ரிபியூஷனுக்கு எடுத்துட்டு போறது, இது சப்ளை செயின்னு சொல்றாங்க. ஜேஐடி பத்தி நம்ம திரும்ப பேசுவோம்னு சொல்லியிருந்தேன். ஜேஐடின்றது ஜஸ்ட் இன் டைம். உதாரணமா இப்போ நீங்க கார் வாங்க போறீங்க அப்படின்னா 2 வகையான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒண்ணு, உங்ககிட்ட ஒரு 10 லட்ச ரூபா பணம் இருக்குன்னா நீங்க நேரா அந்த அமௌண்ட் எடுத்துட்டு போயிட்டு நீங்க கொடுத்துட்டு நீங்க அந்த காரை எடுத்துட்டு வந்துடலாம். சில இடங்கள்ல உதாரணமா கியா ஷோரூம்ஸ் போறீங்க, மாருதி ஷோரூம்ஸ் போறீங்கன்னா ப்ராடக்ட் அங்க ஆல்ரெடி ப்ரொடியூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க போன உடனே ப்ராடக்ட்டை வாங்கிட்டு வந்துடலாம். மகேந்திரா போறீங்க அப்படின்னா நீங்க ஆர்டர் பண்ணி 4 மாசம் அப்புறம் தான் உங்களுக்கு பொருளே கிடைக்கும். யாரெல்லாம் வேணும்னு கேட்கறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ப்ராடக்டே செய்வாங்க. ஆர்டர்ஸ் வந்ததுக்கு அப்புறம், பேமெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸே பண்றாங்கன்னு சொன்னா அதுக்கு பேர் தான் ஜஸ்ட் இன் டைம்னு சொல்லக்கூடியது. இந்த இடத்துல பெரிய செலவு அவங்களுக்கு ஆகாது. ஜஸ்ட் இன் டைம் இன்வென்டரி சிஸ்டம் ரெடியூசஸ் ஹோல்டிங் காஸ்ட். நான் ப்ரொடக்ஷன் பண்ணி வச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. டர்ன் ஓவரஸ் இன்க்ரீஸ் பண்ணோம். ஒர்க்கிங் கேபிட்டல்ங்கிற ஒரு விஷயம் அந்த இடத்துல தேவைப்படாது. இங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்றது ரொம்ப நீட்டா இருக்கும். இதுல இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, பஃபர் ஸ்டாக் இல்லாததுனால இமீடியட்டா எனக்கு ப்ராடக்ட் வேணும்னு கேட்கக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு நம்மளால கொடுக்க முடியாம போயிடும். அந்த டைம்ல அந்த கஸ்டமர்ஸ் நம்மளை விட்டு போறதுக்கு சில வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது சரியான ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா இருக்கும்போது இது என்ன பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் செக்மெண்டேஷன். மார்க்கெட் செக்மெண்டேஷன்னா டோட்டல் ஏரியாவை, அப்போ கோயம்புத்தூர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கோயம்புத்தூரை ஒரு 4 பார்ட்டா பிரிக்கிறது. இதுக்கு பேரு மார்க்கெட் செக்மெண்டேஷன். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு பிளான் கொண்டு வர்றது. பிரைசிங், ப்ரமோஷன்ஸ், அட்வர்டைசிங், ப்ராடக்ட் டிசைன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இதெல்லாம் பத்தி பிளான் பண்ணக்கூடியதுதான் மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி. கஸ்டமர் டிஃபெக்ஷன் ரேட். கஸ்டமர் டிஃபெக்ஷன் ரேட்னா நீங்க இப்போ கோல்கேட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, கோல்கேட்ல இருந்து டாபருக்கு நீங்க மாறுறீங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு கூடிய கஸ்டமர் அதுல இருந்து வெளியில போறாங்கன்னா அதுக்கு பேர் கஸ்டமர் டிஃபெக்ஷன் ரேட். கஸ்டமர் லாயல்ட்டி. எப்போ சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்னா ஒரு கஸ்டமர் உங்களை விட்டு வெளியில போகாம இருக்கும்போது தான் ஆட்டோமேட்டிக்கா கஸ்டமர் லாயல்ட்டி இருந்துச்சு அப்படின்னா சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸ்பீரியன்ஸ் கர்வ் அப்படின்றது அக்ரெசிவ் பிரைசிங், ப்ரமோஷன்ஸ் அண்ட் அட்வர்டைசிங் அப்படின்ற விஷயங்கள் லோ காஸ்ட் ஸ்ட்ரக்சரை நீங்க அச்சீவ் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணும். லாங் டேர்ம் கஸ்டமர் லாயல்ட்டி, ஃப்ரீ அட்வர்டைசிங் கொடுக்கும். இதனால பாத்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் பர் கஸ்டமர்ங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். மார்க்கெட் அப்படின்னா என்ன அப்படின்றாங்க, மார்க்கெட்ன்றது பையர் அண்ட் செல்லர் எங்க மீட் பண்ணிக்கிறாங்களோ அது மார்க்கெட். மார்க்கெட்டிங்னு சொன்னா ஆக்டிவிட்டியா பையிங் அண்ட் செல்லிங்னு சொல்லுவோம். ரோல் ஆஃப் மார்க்கெட்டிங்னு சொல்லும்போது ஒரு அக்ரிகேட் டிமாண்டை கிரியேட் பண்றது இதோட ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் நம்ம யூனிவர்சல் ஃபங்க்ஷன்னாலும் சரி, யூஷுவல் ஃபங்க்ஷன்ஸ்னாலும் அதே தான். பையிங், செல்லிங், டிரான்ஸ்போர்டேஷன், ஸ்டாண்டர்டைசேஷன், ஸ்டோரேஜ், கிரேடிங், ரிஸ்க் டேக்கிங் இதெல்லாம் இதோட ஃபங்க்ஷன்ஸ் சொல்லுவோம். மார்க்கெட்டிங் என்விரான்மெண்ட் சொல்லும்போது அது சோசியல், எக்கனாமிக், எத்திக்கல், பொலிட்டிக்கல், பிசிக்கல் அண்ட் டெக்னாலஜிக்கல் என்விரான்மெண்ட்னு சொல்லலாம். மார்க்கெட்டிங் என்ன பண்ணுதுன்னா ஒரு ப்ராடக்ட்டை பத்தின அவேர்னஸை கிரியேட் பண்ணுது. அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு அப்ரிசியேஷனை கிரியேட் பண்ணுது. அப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத கிரியேட் பண்ணி கொடுக்கறது தான் இந்த ப்ராடக்டோட வேலை. இப்போ கூகுள்ல பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் வந்திருக்கு, அதே மாதிரியே ஃபேஸ்புக்ல ஒரு கிளாஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த கிளாஸ் வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த கிளாஸ் யூஸ் பண்ணி நீங்க போட்டோ எடுக்க முடியும், வீடியோ எடுக்க முடியும், நீங்க என்ன சொல்றீங்களோ அதை கேட்கும். இது எல்லாமே இங்கே இது பாசிபிள். ஓகே, இந்த மார்க்கெட்டிங் அப்ஜெக்டிவ்ஸ் நாளைக்கு செஷன்ல கண்டினியூ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செஷனுக்கு டைம் ஆயிடுச்சு.